இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நெல்லையில் நடைபெற்ற கொலை. இப்போ அந்த கொலையை வச்சு நிறைய யோக்கியம் பூரா கிளம்பிட்டான். இப்போ தினேஷ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய பையன், இவங்களுக்குலாம் வந்து இந்த குற்றப்பரம்பரைனா என்னென்னு தெரியாது. இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி அவனுக்கு உடனே குற்றப்பரம்பரை அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பேச்சு பேசிட்டு போகிறது. இந்த தினேஷ் மல்லருங்கிற பையன் அவனுக்கு என்னென்னே தெரியல, அவன் ஆட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் அக்கா தங்கச்சி யாரையுமே காதலிச்சது இல்லையா? இல்லை யாரு கூடயும் நட்பாக பழகுனதே இல்லையா? இல்லை உங்கள் சமூகத்தை சேர்ந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என் அக்காவை காதலிச்சான், தங்கச்சியை காதலிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி யாரையுமே கொத்துனதே கிடையாதா? இல்லை கேட்குறேன், கொத்துனதே கிடையாதுன்னு உன்னால் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? இல்லை இது இப்போ எப்படி நீங்கள் ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி இதுக்குள்ளே கொண்டு வரீங்க? உங்கள் ஜாதி பையன் இறக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? இல்லை கேட்குறேன். ஏங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான், ஒரு வேளை நட்பாக பழகுனான் அப்படின்னா அது அவங்க வீட்டோட பிரச்சனை. ஒரு சில வீட்டுக்காரன் வந்து சத்தம் போடுவான், ஒரு சில வீட்டுக்காரன் வந்து அடிபடியாகும், ஒரு சில வீட்டுக்காரன் வெட்டியும் போடுதான். இது வந்து இங்கே இயற்கையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் வெட்டினவன் என்ன சாதி, செத்தவன் என்ன சாதின்னு தேடி பிடிக்கிற பழக்கம் உங்களை தவிர வேறு எவனுக்கும் கிடையாதுல்ல. ஏன் என்னமோ பெரிய நீங்கள் எல்லாம் யோக்கிய மாதிரியே பேசல. இந்த வீடியோ போட்டால் எல்லாம் யோக்கியனா? நீங்கள் எந்த பெண்ணையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணது கிடையாது. இல்லை கேட்குதேன், பெரிய இவங்க போகிற நியாயமான ஆட்க. எனக்கு வெட்டினது வந்து நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். யாரையும் வந்து ஒருத்தனை போய் உயிரை கொள்றதெல்லாம் நம்மளால் வந்து ஏற்றுக்கிட முடியாது. ஆனால் நீ இந்த ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்லி கொண்டாந்துக்கிட்டு உள்ளே இழுத்து விட்றீங்க பார்த்தீங்களா? இதை வச்சு நீங்கள் எத்தனை நாளைக்கு நம்மளை அரசியல் பண்ண போறீங்க? அதனால் உங்களை வந்து உண்மையிலே ரொம்ப பெருமையாக வச்சுருந்தேன். நாங்கள்லாம் வந்து பாண்டியர்கள், நாங்கள்லாம் வந்து அடிமைகள் கிடையாது, நாங்கள்லாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது, நாங்கள் வந்து இந்த சமூகத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி பேசும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவனோ ஒரு தான் அடிமைன்னு சொல்லிட்டு போயிட்டான், எவனோ ஒரு தான் தாழ்த்தப்பட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டான், இவங்க வந்து இப்போ வந்து நல்லா எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எவனாச்சும் ஒருத்தன் ஒரு சிம்பிட்டாம்னு வச்சுக்கோ. ஏன் ஐயா, நாங்கள் வந்து எங்களை வந்து வன்கொடுமை சட்டம் என்னையா? இல்லை கேட்குறேன், நல்லா தானே போய்கிட்டு இருக்கீங்க? இல்லை கேட்குறேன், உங்கள் சமூகத்தில் ஒருத்தன் இறந்துட்டான்னா அது உங்களுக்கு இழப்பு தானே, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை ஏன் ஜாதிக்குள்ளே கொண்டு வரீங்க? இது அதே பையன் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தாம்னா அவன் அண்ணன் என்னை கூட்டி கொண்டு போய் வீட்டில் வந்து வா, என் தங்கச்சி நீ காதலிக்க, எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேசி முடிச்சு உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க எந்த அண்ணனாச்சும் சொல்லுவானா? அப்படி ஒருத்தன் சொன்னால் நீ அவனை அண்ணம்னு சொல்லுவியா? அவன் சமுதாயத்தில் ஒருத்தன் வந்து அவனோட தங்கச்சி ஒருத்தன் காதலிச்சாம்னோடனே அவனை வீட்டில் கூட்டு கொண்டு போய் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னோன்னே உன் சமுதாயத்தில் வந்து என்னப்பா அவன் தங்கச்சியை காதலிக்காம அவன் பின்னாலே அவன் சுற்றுதான் அப்படின்னு சொல்லி அவன் புரோக்கர் வேலை பார்க்க சொல்லுவீலா? சொல்ல மாட்டீங்களா? நியாயமாக பேசுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? ஐயோ அவன் பரவாயில்லையே காதலிச்சிட்டான், கூட்டு கொண்டு போய் விட்டு சேர்த்து வச்சுட்டான், அவன் நல்லவன் சொல்லுவியோ? நீ ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். உன் வீட்டில் விழுந்தால் மட்டும்தான்ல உனக்கு பிரச்சனை. உன் அக்காவையோ உன் தங்கச்சி பின்னாலே எவனாச்சும் ஒருத்தன் சுற்றுனா உனக்கு பிரச்சனை. ரோட்டில் எவனோ ஒருத்தன் பேசுனா அது ரோட்டில் போகிற பொண்ணு, அது எப்படி வேணாலும் நம்ம பேசலாம். ரோட்டில் ஒரு போகிற பையன் நம்ம எப்படி வேணாலும் பேசலாம். அவனோட இழப்பு அவன் வீட்டுக்கு தான் தெரியும். இறப்புங்கிறது கூட்டம் கூடுற இடம். அடித்தாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டாலும் இறந்துட்டாம்னா அங்கே எல்லாரும் கூட்டம் கூட்டிடுவான். அது எல்லா சாதிக்காரனும் வருவான். என்னமோ உன் சாதிக்காரன் மட்டும் அங்கே கூட்டம் கூடி நிற்கிற மாதிரி இங்கே பார்த்தீர்களா எங்களுடைய சமுதாயத்தை? ஏன் இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத வேலை. தயவு செஞ்சு சொல்லிட்டேன், இங்கே காதலிக்காதவன் எவனும் கிடையாது, நட்பாக இருக்கிறவன் எவனும் கிடையாது. ஆனால் அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அரசியல் பண்ணுறது வந்து இப்போ எந்த இடத்துல வந்து மகம் போய் ஒருத்தனை வெட்டிட்டாம்னு தாப்பனெல்லாம் கைது பண்ண வச்சாங்க. அவங்க பார்க்குற அரசு வேலை தான் அவங்களோட பிரச்சனை. இவன் போராடி அவங்களையும் கைது பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுறான். இதே தான் அவங்க அப்பா வந்து எஸ்ஐயாவோ அவங்க அம்மாவோ எஸ்ஐயாவோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுக்கிட மாட்டான். அந்த பையன் மேலே மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் இருந்திருப்பான். எந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலைலாம் நடந்திருக்கு? தேவமார் வந்து ஒரு அரசு வேலை கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க.